12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவி பூங்கோதைக்கு சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் இலவசமாக உயர்கல்வி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு நடந்து முடிந்த +2 பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 6ஆம் தேதி வெளியானது. இதில் சென்னை மாநகராட்சி பள்ளியில் மாணவி பூங்கோதை என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார். ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பூங்கோதைக்கு உதவும் வகையில் அவருக்கு இலவசமாக உயர்கல்வி வழங்க சென்னை எழும்பூரில் உள்ள எத்திராஜ் கல்லூரி முன்வந்துள்ளது. அதன்படி மாணவி பூங்கோதைக்கு அவர் விரும்பிய பிகாம் கல்வி படிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம் இந்த கல்லூரிக்கு. அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமை. இந்த பூங்கோதை என்ற மாணவி இந்த சென்னை மாநகரத்திலேயே முதல் மாணவியாக வந்திருந்து அந்த ஒரு நியூஸை பார்த்த உடனே அவங்களுக்கு நம்ம கல்லூரியில் அட்மிட் பண்ணி ஃபுல் 100% ஸ்காலர்ஷிப்போடு அட்மிட் பண்ணணும்னு நினச்சி கூப்பிட்டோம். அவங்களும் விருப்பப்பட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க இது ஒருத்தருக்கு பண்ணுறது ஒரே ஒரு துளி மாதிரி தான் தெரியும். என்னை பொறுத்தவரை இது ரொம்ப முக்கியமான தருணம் மாதிரி ஒருத்தருக்கு நம்ம பண்ணும்போது, இப்போ சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்னால் ஒரு 100 காலேஜ் இருக்கலாம். அதில் ஒருத்தரும் ஒரு மாணவிக்கு கொடுத்தா கூட ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு அது பெரிய உந்துதலாக இருக்கும். நல்லா படிக்கிற மாணவி அவங்க மேன்மேலும் நல்லா படித்து அவங்க இந்த கல்லூரிக்கு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கே பெருமை சேர்க்கணும்னு என்னோட ஒரு விருப்பம். ரொம்பவே எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல ஆக்சுவலாக இந்த மொமெண்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு நாள், அதாவது 6th மே என்னோடய ரிசல்ட் டே என்னோட 2 இயர்ஸ் கனவு. ஸோ அந்த ஒரு கனவு நினைவானது ரொம்பவே எனக்கு ஹாப்பி மொமெண்ட்டாக இருக்குது. ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். கிரேட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்பவே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மொமெண்ட்டில். இப்போ பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் போட்டிருக்கேன். சைட் பை சைட் சிஏ பண்ணலான்னு இருக்கேன் ஐடியா. இது நானே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய டிசைரில் தான் நான் எடுத்ததே. யாருமே நீ இதுதான் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. நீ எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானே தான் விருப்பப்பட்டு பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சூஸ் பண்ணேன். ஃப்யூச்சரில் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் எனக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபினான்ஷியலி பேக்வர்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணணும். இந்த ஜென்ரேஷன் வரப்போகிற ஜென்ரேஷன் கிட்ட எஜுகேஷன் எல்லாருக்குமே கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அஷ்யூரன்ஸ் தரணும். அண்ட் ஸ்டடீஸில் பார்த்தோன்னா நான் பிகாம் முடிச்சுட்டு சிஏ ஒரு சர்டிஃபைட் சிஏவாக ஆகணும். அப்பா ஆட்டோ டிரைவர், அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க. எல்டர் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பிஃபார்ம் செகண்ட் இயர் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய எக்ஸாமினேஷன் பீரியடில் வீட்டில் ரொம்ப சப்போர்ட். ஸோ படிக்கும்போதும் சரி, எல்லா சைட்லேயுமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் நான் எவ்வளோ நேரம் படித்தாலும் அம்மா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் இருந்தாலுமே எனக்கு எஞ்சி காஃபி போட்டு தர்றது, மார்னிங் என்னை எழுப்பி விடுறது, இது எல்லாமே பண்ணாங்க. ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வீட்டில் படிக்கிற நேரத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸுமே நான் ஃபேஸ் பண்ணல எக்ஸாமினேஷன் பீரியடில். நான் ஒரு ஆட்டோ டிரைவர். பொண்ணு கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூல் பெரம்பூரில் ஒரு ஸ்கூலில் தான் சேர்த்து படிக்க வச்சேன். ஃபஸ்ட்டு நான் கான்வென்ட் ஸ்கூலில் தான் சேர்த்தேன். கான்வென்ட் ஸ்கூலில் சேர்க்கும் போது என்னால் பிசி சரியாக கட்ட முடியல. சரி, கட்ட முடியலன்னும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் சொன்னார், இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் இருக்குப்பா, அங்கே போய் கேட்டு பாருங்க. நான் கேட்டோடனே அந்த ஹெச்எம் சொன்னாங்க, ஒரே ஒருத்தர் சொன்னாங்க, இங்கே எல்லாமே இருக்குது. நான் எதுக்கு பயந்துட்டு இருந்தேன்னா, நான் படிக்கலையே, என் பொண்ணு எப்படி படிக்க வைக்க போகிறேன்ற சூழ்நிலை தான் இருந்தேன். ஆனால் இங்கே இங்கிலீஷ் மீடியமும் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த ஹெச்எம்ஏ டீச்சர்ஸு அவங்களே எல்லாமே சப்போர்ட்டாக இருந்து இந்த அளவுக்கு மார்க் எடுத்து வந்ததுக்கு ஹெச்எம் அங்கே ஆசிரியர் டீச்சர்ஸுங்க நல்லா கைட் பண்ணி கொடுத்தாங்க. நான் கூட சொன்னேன், ஒரே சொன்னேன், நல்லா படித்து அந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துட்டு வந்துடுன்னு. அது நான் நினச்சும் பார்க்கல. ஆனால் நல்லா வந்துட்டாங்க. அது எனக்கு